ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தேங்காய் மிட்டாயை உரல் மிட்டாயின்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு லைட்டாக உரல் மாதிரியே தெரியுது. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேங்காய் பருப்பி செய்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளர் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் சில்லா இருந்தாலும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செய்யலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த கப்பில் வெல்லம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். மண் தூசி இல்லாத நாட்டு சர்க்கரை சேர்த்தோம்னா இந்த மாதிரி கரைக்காம அப்படியே தேங்காய் கூட சேர்த்து செய்யலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா 3/4 கப்புக்கு பதிலாக 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேங்காய் மிட்டாய் இன்னுமே நல்லா இனிப்பாக இருக்கும். நம்ம சேர்த்துனத வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லத்தில் கல்மண் தூசியெல்லாம் இருக்கும். வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டி வச்சிருக்கேன். அதையும் சர்க்கரை தண்ணியில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இனிப்பு செய்யும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் நல்லா டேஸ்டாக இருக்கும். சர்க்கரை தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் துருவல், அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிடலாம். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் சர்க்கரை தண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கையெடுக்காமல் கிண்டி விட்டுடலாம். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை தேங்காய் இருந்தால் போதும், ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை தண்ணி லைட்டாக வத்திருச்சு. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கையெடுக்காமல் கிண்டிடலாம். வறுத்த அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது தேங்காய் பருப்பு இன்னுமே நல்லா திக்காக வரும். நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு தேங்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். 2 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நம்மளுடைய மிட்டாய் வாசமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சர்க்கரை தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இன்னுமே கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வருது. கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்தாவே சரியான பதம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தேங்காய் மிதமான சூட்டில் இருக்கும்போது டிசைன் நமக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்து உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டிக்கலாம். நான் உரல் மாதிரி டிசைன் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கலாம். உருண்டை மேலே இந்த மாதிரி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். விரல்களால் சுற்றுக்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். விரிசல் இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றினோம்னா உரல் மாதிரி நமக்கு டிசைன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு உரல் மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எந்த டிசைன் ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பருப்பி செஞ்சுக்கலாம். உருண்டையாவோ அல்லது சதுரமாவோ செஞ்சு சாப்பிட்லாம். உரல் டிசைன் ஈஸியாக செய்யலாம். உருண்டையாக உருட்டினதுக்கு அப்புறமா பெருவிரலால் சின்ன ஓட்டை மாதிரி போட்டு லைட்டாக அந்த மாதிரி விரலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கடைகளில் கிடைக்கிறது மாதிரியான உரல் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. மூடி இல்லாமலே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.